சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சாலிகிராமம் பகுதியில் திமுக வேட்பாளர் ஏஎம்பி பிரபாகர ராஜா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த 5 ஆண்டுகள் தான் செய்த சாதனைகளை மக்களிடம் விளக்கி சாலிகிராமம் மற்றும் தசரதபுரம் பகுதிகளில் அவர் வாக்குகளை திரட்டினார். அப்போது பாரம்பரிய முறைப்படி திமுக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சாலையோரம் உள்ள ஒரு உணவகத்தில் ஏஎம்பி பிரபாகர ராஜா சிக்கன் 65 சமைத்து பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்து வாக்குகளை சேகரித்தார். எங்களுக்கு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது. எல்லா சேம்பர்லேயும் தண்ணி பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கும். மழை வந்தாலும் சரி, சாதாரண லேசான மழை வந்தாலும் சரி, யாராவது ஒரு கொஞ்சம் 1 வீக் ஒன்ஸ் வந்து அப்படி வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் மெட்ரோக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வர டைமில் தான் அவங்க வர முடியும். இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்கும்போது அப்போ தான் ஓட்டு கேட்க வந்தாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே டிஎம்கே, இதே பிரபாகர் ராஜா அப்போ வந்து எம்எல்ஏ ஆகலை. வரும்போது நாங்கள்லாம் வந்து சொன்னோம், எங்களுக்கு இவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், யாராவது வந்தாலும் யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு இது சரி பண்ணி தரணும் சொல்லும்போது அவர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. நாங்கள் கண்டிப்பாக வருவோம், வந்தால் எங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட்டு எங்களை வந்து எங்களுக்கு வெற்றி அடைய செய்யுங்க. அப்படி வந்தால் நாங்கள் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ நாங்கள் எல்லாமே செஞ்சு தரோம் எல்லா மக்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதேபடி அவங்க நல்லபடியாக கட்சி ஜெயிச்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு நாங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் வேலையாகவே அதை எடுத்து செஞ்சாங்க. பிரபாகர் ராஜாவும் சரி, அதே மாதிரி எம்சி சாரும் சரி, 2 பேருமே, ராஜா சார், அவங்க 2 பேருமே வந்து இந்த தெருவுன்னு இல்லை, இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தெருவில், இது திருவள்ளுவர் தெரு, வஉசி தெரு, மெயின் பம்மல் நலத்தி ஸ்ட்ரீட்டு, எல்லா இடத்துலையுமே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கூட அந்த சேம்பரில் வந்து தண்ணி நிறைஞ்சு வழி விடுறதுக்கு அவங்க சான்ஸ் கொடுத்ததே இல்லை. அவங்க வந்து சொல்கிறதுன்னே இல்லை, நாங்களே விருப்பப்படுறோம் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், மறுபடியும் இந்த ஆட்சி வரணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம், உறுதியாகவும் இருக்கோம்.